இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுதலை பட ஷூட்டிங்ல வந்து ஒரு ஃபைட்டர் வந்து இறந்திருக்காரு. ஸோ அந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்க. அதாவது வெற்றிமாறன் சாரோட படம் விடுதலையில் சூரிய கதாநாயகன் சார் ரோப்பு கட்டாகி ஒரு ஃபைட்டர் இறந்துட்டார். ரொம்ப வேதனையான விஷயம். எப்போவுமே ஃபைட்டர்ஸுக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அது அது இயக்குனரோட பொறுப்பு, அது மாதிரி மாஸ்டரோட பொறுப்பு. நான் ரொம்ப காலமாக எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய இந்த ரோப்பு கட்டாகி விபத்து நிறைய நடந்திருக்கு. அப்போ ஒரு ரோப்பு போல் 2 ரோப்பு போடலாமே அப்படிங்கிறது என்ன? ஏன்னா ஒரு ரோப்பு கட்டானா கூட ஒரு ரோப்பில் நமக்கு ஒரு பாதுகாப்பு செப்னி மாதிரி தான். அது ரொம்ப நாள் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சிங்கிள் ரோப்பில் டபுள் ரோப்னா இந்த மாதிரி ஒரு உயிர் பலிகை இருக்காது. அதுக்கு ஏன்னா இந்த ரோப்புங்கிறது எம்ஜிஆர் சார் பீரியட்லேருந்து இன்ன வரைக்கும் அந்த ஃபைட்டர்ஸுக்கு ஃபைட்டர் மட்டும் இல்லை, ஹீரோக்களுக்கும் இந்த ரோப் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது மாதிரி கேள்விப்படும் நம்மளுக்கு பகிருங்குது. இதே நான் ரோப்பு விஜய் சாருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அஜித் சாருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அஜித் சார்லாம் அவரோட திருப்பதியில் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபைட் மாஸ்டர். ஏன்னா அப்போ ஒரு முதுகில் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் வலியோடு தான் இருப்பார். அப்போ ஃபைட்டு ஃபுல்லாக சீன் கூட இல்லை, ஃபைட்டு ஃபுல்லாக கூட இருப்பேன். நான் கூட இருந்து ஒரு இடம் ஷூட்டிங் சின்ன பிரேக் தான். பிரேக்கில் பக்கத்து லொக்கேஷன் பாட்டு வந்துடலாம் அப்படின்னு சார் 2 எடுத்துக்கிறேங்க அப்படின்னு நான் வெளியே போயிட்டு வந்தால் அஜித் சார் ரோப்பில் தூங்கிட்டு இருக்கார். எனக்கு பகீராகி போச்சு. அப்புறம் பார்த்தா டக்குனு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ரொம்ப கோச்சிக்கிட்டேன். எவ்வளோ சொன்னேன், நீங்கள் அவருக்கு வந்து உடல் ரீதியாக பாதிப்பு இருக்குது, நீங்கள் ரோப்பு கட்டிட்டீங்களே அப்படின்னு. இல்லை நான் டூப்புக்கு தான் ரோப்பு கட்டினேன், அவர் பார்த்துட்டு இல்லை இது நானே பண்ணிருட்டார், ஹீரோ கேட்கும்போது நான் தவிர்க்க முடியல அப்படின்ட்டு. அதை கூட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் வயசாக இருக்குது நீங்கள் ரோப்பு கட்டு ஷார்ட் வைக்காதீங்க, டூப்புக்கு வைங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது பெரிய ரிஸ்க்கான விஷயம். அது இன்னொன்று, நான் வந்து என்னோடய படங்களில் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு கீழே விழுகிறார் அப்படின்னா நான் உடனே ஃபஸ்ட்டு கீழே பெட்டு போட்டிங்களா இதெல்லாம் விசாரிப்பேன், என்ன பாதுகாப்பு இருக்குது இல்லை விசாரிப்பேன். இப்போ இன்றைக்கி ஒரு ஃபைட்டு உயிருக்குற சாதாரண கடந்து போக முடியாது. ஏற்கனவே நம்ம சங்கர் சார் படத்தில் இந்த மாதிரி கிரேன் இதாகி பல பேர் உயிரிழப்பு. இன்ன வரைக்கும் அதுலேருந்தே நம்ம மீட முடியல. அதனால் இந்த படப்பிடிப்பும் பாதிப்பாகி இப்போ தான் திருப்பியே அந்த இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு இந்த உயிர் இழப்புங்கிறது கொஞ்சம் பார்த்துங்க. இயக்குனரும் சரி, ஃபைட் மாஸ்டரும் சரி, விளையாட்டாக ஒரு ஃபைட்டு எடுக்கிறது ரொம்ப பாதுகாப்பு முக்கியம். உயிரிழந்த அந்த ஃபைட்டருக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நம்ம என்ன தான் வேணால் கூட அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அது குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது தெரியல. சமீபத்தில் சினிமா தெரியல, இந்தியன் 2க்கு அப்புறம் இதான் நடந்திருக்கு. இனிமேல் இது மாதிரி நடக்காத அளவுக்கு இயக்குனரும் சரி, ஃபைட் மாஸ்டரும் சரி ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம சும்மா ஒரு இழப்பை கேட்டதை விட இன்னமும் நம்மளுக்கு மனசு பதைக்குது. அந்த யூனிட்டு அதை பிடிச்சி யாருன்னு தெரியல எனக்கு. அவங்க அந்த ஃபைட் மாஸ்டர் அந்த ஃபைட்டரோட குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப்பாக ஏதாவது பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சார், இந்தியன் படம் 2ல் வந்து அதே மாதிரி லைட் விழுந்து இறந்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கமலி நேரடியாக போய் கொடுத்தாரு. ஸோ அவங்களுடைய தெரிஞ்சவங்க ரிலேஷன் அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ இதில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து தான் சார். இவருக்கும் அதேமாதிரி 1 கோடி இழப்பு கொடுக்கப்படுமா நிதி? இல்லை என்ன அமௌண்ட்டு சொல்ல முடியாது, ஆனால் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்பாட் இறந்துருக்கோமோ அதை ப்ரொடியூசரும் மனசு வைக்கணும். வெற்றிமாறன் பெரிய இயக்குனர், அவரும் கொஞ்சம் மனசு வைக்கலாம். கண்டிப்பாக இது எவ்வளோ கொடுத்தாலும், எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிரிழப்புக்கு ஈடு இல்லை சார் முதல்ல. ஆனால் இது கணக்கு பார்க்காம அது ப்ரொடியூசரு, டைரக்டரு இவங்க ஏதாவது அது குடும்பத்துக்கு பெருசாக பண்ணிடணும். நான் திரும்ப சொல்கிறேன், ஃபைட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அது பாதுகாப்பு இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஒரு ரோப்புங்க எனக்கு இன்றைக்குள்ள டவுட்டு, ஒரு ரோப்பை அது டவுல் ரோப் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணிக்கணும். சினிமா துறையில் இதுக்கான ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. இல்லை இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் அதுக்கான பாதுகாப்பு இது பண்ணுவாங்க. இது மாதிரி ரஜினி சார் நடித்த காளி படம், அது ஃபயரில் ரஜினி சாரே மாட்ட முடியாது. அது ஃபயரில் சுற்றி ஃபயரில் குதிரை மாட்டி குதிரை இறந்துச்சு.
அதான் முதல் முறையாக வந்து ஒரு ஃபைட்டில் ஒரு விபத்து வரும் அப்படின்னு அந்த காளி படத்தில் தான் பப்ளிக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதுபோல் சில நிறைய படங்கள் அந்த மாதிரி வரும். சில நிறைய படங்கள் குதிரை ஓடும்போது இவ்வளோ செத்துருக்கு. நிறைய ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டர்ஸு நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் பையன் நினைக்கிறேன், அவங்களாம் எதுங்க அப்பப்போ கேள்விப்படுவோம். இப்போ கொஞ்ச காலம் ஒரு 10 வருஷமாக ரொம்ப பாதுகாப்பு தான் இருந்துச்சு. இந்தியன் டூவில் அதிகமாக பெரிய விபத்தை கேள்விப்பட்டது. இப்போ அதுக்கடுத்து இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். இதான் கடைசியாக இருக்கணும். உயிர் போகும் அப்படின்னு தெரிஞ்சு ஏன் அந்த மாதிரி ரிஸ்கான ஷாட்டை எடுக்கிறீங்க சினிமாவில்? அதில் ரிஸ்க்குங்கிறது சில இதில் உங்களுக்கு இதோட பெரிய விஷயம் தான் இருக்கும். 10 மடங்கு ரிஸ்க்காக இருக்கும். ரிஸ்க்கை பாதுகாப்பாக பண்ணணும். ரிஸ்க்குங்கிறது நம்ம பாதுகாப்பாக பண்ணணும். அதுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தணும். அது ரிஸ்க் எடுக்கானே படம் எடுக்க முடியாது. சரி, இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க ஒரு ஷாட் எடுக்கும்போது கீழே பெட்டு போட்டிருப்போம், பாதுகாப்பு இருக்கா எல்லாம். இவ்வளோ பெரிய ஷாட் எடுக்கிறோம், கீழே பெட்டு இல்லாமல் ஒரு உயிர் இல்லை இப்படி ஒரு காட்சி அமைக்கணும், அப்படி எடுத்தே ஆகணுமா? காட்சியை பெட்டு வந்து ஒரு ஹைட்டு தான் தாங்கும். ஒரு 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 5 அடியில் 6 வந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பெட்டு ஓகே. ரொம்ப ரோப்புங்கிறது ரோப்புலேருந்து விழும்போது பெட்டு போட்டாலும் சரி வராது. என்ன அதை தான் திருப்பி சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான பாதுகாப்பை நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தா சில இடத்த பார்த்தா மேலே குளிக்கும்போது இப்போ ஒன்றில் ஒரு மாடியிலேருந்து ஒருத்தன் குதிக்க போகிறான், குதிக்கிற மிரட்டுறான் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃபயர் சர்வீஸ்லாம் போய் என்ன பண்ணுவாங்க? போலீஸ்லாம் கீழே வலை பிடிச்சிடுவாங்க. நான் அதை சொல்ல வர்றது. அப்போ ஒரு வேளை அது கட்டாச்சுன்னா என்ன அப்படிங்கிறது கீழே வலை. சில இதில் உங்களுக்கு கிரவுண்டோட ஷார்ட் கிரவுண்டு ஃபீல்டோட ஆங்கிள் வச்சுருப்பாங்க. அப்போ ரோப் வந்து இறக்கும்போது கீழே தரையில் படுற மாதிரி இருக்கும். அப்போ பெட்டு போட முடியாது. அது வைக்கிற ஆங்கிளை பொறுத்திருக்கு. பெட்டு போடுறோங்கிறது நம்ம எல்லா ஷார்ட்லையும் போட்ட முடியாது. நமக்கு வைக்கிற ஆங்கிளை பொறுத்திருக்கு. தரை தெரிஞ்சுன்னா நம்ம பெட்டு போட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இருந்தால் கூட இன்றைக்கி ரோப்பு ஜம்ப் பண்ணுறது இப்போ பாருங்க, ஒரு பாரசாரையும் படுத்துகிற ஹீரோ பாபு லைஃபே போச்சு. இன்ன வரைக்கும் இப்போ படுத்து படுக்கையாக இருக்கார். அது இந்த மாதிரி தான் ஒரு ரிஸ்க்கானது. அதுவும் டூப்பு போடணும்னு சொன்ன போய் அவர் இல்லை நானே பண்ணுறேன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி கொடுத்ததில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோட லைஃபை போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிஸ்க்கு எடுத்தால் தான் சினிமா. ரிஸ்க்கு எடுப்பாங்க. ரிஸ்க்கை வந்து பாதுகாப்பாக எடுங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய இதில் வந்து உங்கள் சார்பாக வந்து இயக்குனர் சார்பாக ஏதாவது அவங்களுக்கு அந்த இறந்து போனவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது நம்ம இயக்குனர் சார்பாக நம்ம இயக்குனர் சங்கத்திட்ட விசாரிக்கணும். நம்ம இயக்குனர் சங்கங்கிறது இப்போனா நம்ம ஒவ்வொரு சங்கமும் ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து இது எந்த யார் பண்ணோம்னா அவங்களுக்கு சண்டை பயிற்சியாளர் சங்கம் இருக்குது, ஃபைட்டர்ஸ் யூனியன் இருக்குது. இப்போ அவங்க எதாவது பண்ணணும். அவங்க கண்டிப்பாக அதுக்குன்னு அவங்க இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஃபைட்டர்ஸ் யூனியன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த படத்து இயக்குனர் அவர் இயன்ற அளவு அவர் பண்ணணும், ப்ரொடியூசர் என்ற அளவு பண்ணணும். எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பேசுவோம். பேசினா அதை முடிஞ்சு பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ். நன்றி.